வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஆகஸ்ட் 10ஆம் தேதி துவாதசி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவாதசி பாரணைக்கான ரெசிபி அகத்திக்கீரை கறி பண்ண போறோம். அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ குணம் இருக்கு. அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம அடிக்கடியும் சேர்க்க கூடாது. 15 நாளைக்கு ஒரு முறைதான் நம்ம சாப்பிடணும். அதனாலதான் துவாதசி நம்ம அகத்திக்கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல இந்த அகத்திக்கீரை கறி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சீக்கிரமும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க துவாதசி பாரணை ரெசிபியான அகத்திக்கீரை கறி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். துவாதசி பாரணைக்கு அகத்திக்கீரை கறி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கட்டு அகத்திக்கீரை எடுத்துட்டு இருக்கேன். இது கட்டை பிரிச்சுட்டு இந்த மாதிரி வரும் இல்லையா, பஞ்சு பஞ்சா, இதை அப்படியே தண்ணியில நல்லா அலசிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே ஹேங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது போல வந்துடும். இதை கத்தி அலையலோ அருவாமனையிலே கட் பண்ண மாட்டா. இந்த மாதிரி கையில பிடிச்சிருந்து இப்படி கையால் அப்படி பிச்சு பிச்சு போட்டுருவா. இந்த மாதிரி கிள்ளிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். இதே போல நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு மிளகாய் நல்லா வறுபட்டு எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இந்த ஊற வச்சிருந்த பைத்தம்பருப்பை இந்த தண்ணியோடய நம்ம இதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா போதும். பைத்தம்பருப்பு எதெல்லாம் வேகணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி திறந்து பார்த்துடலாம். பைத்தம்பருப்பு பாருங்க, நல்லா எதெல்லாம் வெந்திருக்கு, ரொம்ப குழையல. அதே நேரம் நல்லா சாஃப்டா இருக்கு. போல நம்ம வேக வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற லோ ஃப்ளேம்ல இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். மூடியை போட்டு மூட வேண்டாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி தூவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கீரை நல்லா சாஃப்டா வேகட்டும். அகத்திக்கீரை பாருங்க நல்லா வெந்துடுத்து. இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு. கீரைக்கு எப்பவுமே உப்பு கம்மியா தான் போட்டுக்கணும், ரொம்ப தாங்காது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனா வெல்லமோ அல்லது சர்க்கரையோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட்டாதான் அகத்திக்கீரை கறி நல்லா இருக்கும். துவாதசி பாரணை ரெசிபி அகத்திக்கீரை கறி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. இது இப்ப நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். அகத்திக்கீரை கறி பாருங்க நல்லா ஹெல்த்தியாவும் குவிக்காவும் ரெடி ஆயிடுது. அந்த பைத்தம்பருப்பு சேர்த்து பண்ணிருக்கிறதுனால புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். இதை நம்ம மோர் குழம்பு சாதம், ரசம் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிடலாம். நான் சும்மாவே இன்னைக்கு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த பைத்தம்பருப்போட பிளேவர், தேங்காவும் சேர்த்திருக்கோம், வெல்லமும் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்திருக்கோம். இன்னும் ஸ்வீட்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனா கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா இந்த அகத்திக்கீரை சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகள் கூட அப்ப சாப்பிடும். ஒருவேளை துவாதசி அன்னைக்கு நம்ம அகத்திக்கீரை சமைக்கிறோம் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கே அகத்திக்கீரை வாங்கிட்டு அன்னைக்கே கிளீன் பண்ணிடுவா. அருவாமனை, கத்தி அதெல்லாம் கட் பண்ணாம இப்படி கையாலே பிச்சு பிச்சு தான் போட்டுக்கணும். நம்ம கறி பண்றச்ச பைத்தம்பருப்பு ரொம்ப குழையாம நல்லா எதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் கீரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்காம சிம்லேயே வச்சு நம்ம வதக்கினோம்னா கலரும் மாறாது, சீக்கிரமும் வெந்துடும். அகத்திக்கீரையை வாங்குறச்ச கூட நல்லா கொஞ்சம் எலசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது வாங்கினேன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், சீக்கிரமும் நமக்கு வெந்துடும். நல்ல மருத்துவ குணம் நிறைந்த அந்த அகத்திக்கீரை கறி ஒவ்வொரு துவாதசிக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த அகத்திக்கீரை கறி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.